கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அம்பேத்கர் குறித்து அமித்ஷா அவர்கள் பேசின கருத்து நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் கூட இன்றைய தினம் ஒரு நீல நிற டிஷர்ட் அணிந்து ஜெய்பீம் என்ற ஒரு முழக்கத்தை இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக அம்பேத்கர் பெயரை தாங்குகின்ற விடுதலை சிறுத்தைகள், தமிழ் புலிகள் போன்ற இயக்கங்கள்லாம் தமிழ்நாடு முழுவதும் அமித்ஷா அவர்களுடைய உருவபொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தை நடத்திக்கிருக்காங்க. அமித்ஷா அவர்களுடைய சர்ச்சை பேச்சுக்கு எந்த அளவு எதிர்வினை தேவைதானா? திராவிட முன்னேற்ற கழகமும் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி பார்லிமெண்ட்லேயே அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதுமே இன்றைக்கி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். என்ன ஒரு விஷயம்னா, நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்றது இல்லை, ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம் என்றால், எப்படியாவது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்ய வேண்டும். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஒழித்து விட வேண்டும். ஏனென்றால் இந்த அரசியலமைப்பு சட்டம் தொடங்கும் போதே இந்த அரசியலமைப்பு சட்டம் எழுதி அம்பேத்கர் அவர்கள் பார்லிமெண்ட்டில் அதை நடைமுறைப்படுத்த கொண்டு வருவதற்கு போகும்போதே பார்த்திங்கன்னா, அதை எதிர்த்தவர்கள் தான் அமித்ஷாவுடைய தலைவர், மோடியினுடைய தலைவர், ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் கோல்வால்கர். கோல்வால்கர் அவர்கள் பார்த்திங்கன்னா மிக தெளிவாக அப்போயே அவருடைய பதிவு பண்ணிட்டார். என்ன பதிவு பண்ணியிருக்காருன்னா, அரசியலமைப்பு சட்டம் என்பது மனுதர்ம சட்டத்தை தாங்கி இல்லை, அதை தழுவி இல்லை, எனவே இது தேவையற்றது, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நேரு காலத்திலேயே அம்பேத்கர் எழுதிய அந்த நேரத்திலேயே பார்த்திங்கன்னா இதற்கு எதிராக அவங்க போராட்டமே அறிவித்து அம்பேத்கருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தாக்குதலையே அன்றைக்கி அவர்கள் தொடுக்க முற்பட்டார்கள் என்பது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, மனு தர்மம் என்பது பார்ப்பன நலனுக்கானது. பிராமணியம் என்பது குறிப்பாக பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் வழங்கப்படக்கூடாது, பட்டியல் சமூக மக்களுக்கு எந்த விதமான உரிமையும் வழங்கப்படக்கூடாது. அவர்கள் பார்ப்பனர்களுக்கு அடிமையாக, சூத்திரர்களாக, இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் சொல்பாலையும் சொல்லணும்னா வேசி மகன்களாக, எந்த விதமான சொத்து சேர்க்கக்கூடாது, எந்த விதமான உயர் பதவிகளுக்கு வரக்கூடாது என்பது போன்ற பல்வேறு விதமான தண்டனை தொகுப்பு. அதுதான். ஏன்னா அது மனு தர்ம சட்டம்னு சொல்லக்கூடாது, அது ஈபிகோ மாதிரி ஒரு தண்டனை தொகுப்பு. இந்த ஜாதிக்காரன் இதுக்குள்ளே வரக்கூடாது, இந்த ஜாதி. இப்போ கூட சமீபத்தில் இளையராஜாக்கு ஏற்பட்ட நிலைமை உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, தெரியும். இளையராஜா மட்டும் இல்லை, இப்போ வர பார்த்திங்கன்னா எந்த ஒரு கருவறைக்குள்ளேயும் பார்ப்பனர் தவிர வேறு யாரும் போக முடியாது. அனைத்து சாதிகள் அர்ச்சகர் ஆனால் கூட அது ஆகம விதி இருக்கக்கூடிய கோயில்களில் அனுமதி கிடையாதுன்னு சொல்லி இன்றைக்கும் பார்ப்பனர்கள் ஆகம விதியை சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி பார்ப்பன நலன்களுக்காக, பிராமணர்களுடைய நலன்களுக்காகத்தான் இந்தியாவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய அத்தனை வேலைகளையும், ஆர்எஸ்எஸ்க்கு வேட்டை நாயாக இருக்கக்கூடியவர் தான் மோடி, ஒரு வேட்டை நாயாக இருக்கக்கூடியவர் தான் மோடி, மோடிக்கு வேட்டை நாயாக இருக்கக்கூடியவர் தான் அமித்ஷா. ஏன் வேட்டை நாயின்னு சொல்கிறோம்னா, மோடி யாரை கடிக்க சொல்கிறாரோ அவரை கடிக்கிறதுக்கு தான் அமித்ஷா இருக்கார். இது அமித்ஷா ரவுடின்னு விமர்சிக்கப்பட்டவர், நீதிமன்றத்தாலே ரவுடி என்று விமர்சிக்கப்பட்டவர். இன்னும் சொல்லப்போனால் அமித்ஷாவுடைய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் பேரை சொல்வதற்கு தகுதியற்றவர் தான் அமித்ஷா. அம்பேத்கர் பேரை சொல்வதற்கு இவருக்கு குறைந்தபட்சம் எந்த விதமான தகுதியுமே கிடையாது. ஏன்னா முசபர் கலவரத்தை நடத்தியது யாருன்னு கேட்டிங்கன்னா, உத்தரப்பிரதேச முசபர் கலவரத்தை நடத்தியது யாருன்னு கேட்டிங்கன்னா அமித்ஷா தான். அமித்ஷா போய் அங்கே இருக்கும்போது அந்த கலவரத்தை உருவாக்குனார். அங்கே பார்த்திங்கன்னா இந்துக்களையும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு மோதல் போக்கு உண்டாக்கி இஸ்லாமியர்கள், பெரும்பாலான இஸ்லாமியர்களை படுகொலை செய்வதற்கு காரணமானவர் தான் இந்த அமித்ஷா. அது மட்டும் இல்லை, குஜராத்தில் பார்த்திங்கன்னா கலவரம் நடக்கும்போது அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான இனப்படுகொலை நடத்தும்போது அந்த இனப்படுகொலையில் மோடியோடு சேர்ந்து விமர்சிக்கப்பட்டவர் அமித்ஷாவும் தான். அமித்ஷாவுக்கும் அதில் பங்கு இருக்குது, மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் முழுக்க எப்படி நடத்தப்பட்டது என்பதெல்லாம் விசாரணை கமிஷனில் இருக்குது. பிபிசி கூட சமீபத்தில் நடத்தின அந்த அவருடைய கணிப்பில் ஒரு ஆவணப்படத்திலேயே வெளியிட்டாங்க. அதில் மிக தெளிவாக இதெல்லாம் இந்துத்துவமயமாக்குவதற்கு, இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கு இவர்கள் செய்த சதி என்பதெல்லாம் அம்பலப்பட்டு போயிருக்கு. அப்போ இஸ்லாமியர்களுடைய இனப்படுகொலையில், குஜராத்துடைய இனப்படுகொலையிலையும் அமித்ஷாவுக்கு பங்கு இருக்கிறது, முசபர் இனப்படுகொலையிலையும் அமித்ஷாவுக்கு பங்கு இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் போலி என்கவுண்டர், சொராபுதீன் என்கவுண்டர், போலி என்கவுண்டர்களில் பார்த்திங்கன்னா நேரடியாகவே அமித்ஷாவுக்கு தொடர்பு இருக்குது. நேரடியாகவே அவங்க அங்கே உள்துறை அமைச்சராக இருக்கும்போது பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் தான் இந்த அமித்ஷா. பல்வேறு குற்றச்சாட்டுகள், இன்னும் சொல்லப்போனால் ரவுடி என்று விமர்சிக்கப்பட்டவர் தான் அமித்ஷா. அப்படி அது மட்டும் இல்லாமல் மோடிக்காக ஒரு பெண்ணை உளவு பார்த்தவர், இதெல்லாம் இந்த குற்றச்சாட்டெல்லாம் நாங்கள் இதை புதுசாக நாங்களாக கிரியேட் பண்ணி சொல்லலை. இதெல்லாம் அமித்ஷா மீது சுமத்தப்பட்ட ஒரு உண்மையான குற்றச்சாட்டுகள் தான். இந்த ஒரு பெண்ணை உளவு பார்த்தார், யாருக்காக? மோடிக்காக. இதெல்லாம் ஒரு சாமானிய பெண்ணை உளவு பார்த்தார். இதெல்லாம்
வெளிப்படையாகவே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான். அப்போ அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், வேட்டை நாய். யாருக்கு வேட்டை நாய்? மோடிக்கு வேட்டை நாயாக இருக்கக்கூடியவர் தான் அமித்ஷா. அதனால தான் அவர் உள்துறை அமைச்சராக இருக்கிறாரு. ஒரு பலம் பொருந்திய ஒரு அமைச்சராக இன்றைக்கி வந்து வலம் வந்துக்கிட்டு இருக்கிறார். இவர்களுக்கு உண்மையிலேயே என்ன பிரச்சனைனா, அம்பேத்கர் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய உள்மனதில் இருக்கக்கூடிய வெறுப்பு தான் அன்னைக்கு வந்து அவருடைய அந்த பேச்சின் வெளிப்பாடாக நம்ம பார்க்கலாம். இந்திய உள்துறை அமைச்சருக்கு இந்த மாதிரியான நோக்கம்லாம் இருக்குமா? உள்துறை அமைச்சர் அப்படின்றத தாண்டி இவர்கள் யார் என்பது தான் முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இவர்கள் வந்து கோல்வார்க்கனுடைய வளர்ப்புகள், சவார்கரனுடைய வளர்ப்புகள், ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ப்புகள். இந்த ஆர்எஸ்எஸ் வளர்ப்புகள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், நம்ம தான் முன்னாடியே சொன்னோம்ல, கோல்வார்க்கருக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நாட்டமில்லை, விருப்பமில்லை, அது மனு தர்மத்தை தழுவி இல்லாத காரணத்தினால் அதை வந்து நீக்கப்படணும்னு சொல்லி போராடினவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்ட இவர்கள் எப்படி இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய அம்பேத்கரை மதிப்பார்கள்? அதனால தான் சொல்கிறோம், அவருடைய பேச்சின் வெளிப்பாடு, உள் மனதில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் மீது மோடிக்கும் வெறுப்பு இருக்கிறது, அம்பேத்கர் மீது அமித்ஷாக்கு வெறுப்பு இருக்கிறது, அம்பேத்கர் மீது மோகன் பகவத்துக்கு வெறுப்பு இருக்கிறது, அம்பேத்கர் மீது ஆர்எஸ்எஸ்க்கு வெறுப்பு இருக்கிறது. அதை அவர்களால் வெளிப்படையாக சொல்ல முடியாத காரணம் என்னென்று சொன்னால், இன்றைக்கு பெரும்பான்மை மக்கள் மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக, பெரும்பான்மை மக்கள் பூமியிலே சொர்க்கம், இந்த பூமியிலே சொர்க்கமாக வாழ்வதற்கு, சொர்க்கம் போல் வாழ்வதற்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள், இன்றைக்கி கல்வியாக இருக்கட்டும், ஏன் மோடியே சொல்லியிருக்காரு, இன்றைக்கி நான் வந்து டிவி வித்துக்கிட்டு இருந்தவன் இன்றைக்கி பிரதமர் ஆகிருக்குன்னா அதுக்கு காரணம் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டம் தான். அப்படி சொல்லிக்கிட்டே அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நீக்குவது தான் அவங்களுடைய தெளிவான வேலை. ஏன்னா அவங்க வந்து அப்துல் கலாமை ஜனாதிபதி ஆக்கி கொண்டு இனப்படுகொலை செய்வார்கள், திரௌபதி முர்முவை ஜனாதிபதி ஆக்கி கொண்டு பழங்குடிகளை அழிப்பதற்கான, மணிப்பூரில் பழங்குடிகளை அழிப்பதற்கான வேலையை செய்வார்கள். சரிங்களா? பழங்குடிகள் முழுக்க பழங்குடிகளை வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குக்கி பழங்குடிகளை வந்து மிக மெய்தி மூலமாக அங்கே உள்ள முதலமைச்சர் மூலமாகவே அங்கே பாஜக ஆட்சி தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு, ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது மணிப்பூரில். ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா, சட்டப்பூர்வமாக வெளிப்படையாக குக்கி பழங்குடிகளை, கிறிஸ்தவ மக்களாக இருக்கக்கூடிய குக்கி பழங்குடிகளை வெளிப்படையாக தாக்குதலை செய்கிறாங்க. இதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இதுவரை மணிப்பூர் சம்பந்தமாக எந்த விதமான விவாதமும் இல்லை. மணிப்பூருக்கு சென்று நேரடியாக சென்று எந்த விதமான அந்த மக்களுக்கான ஆதரவு நிலையில் எதிர்கட்சிகள் தான் இருக்க தவிர மோடியோ அமித்ஷாவோ அவர்களுடைய அந்த சகாக்களோ இருக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, அவர்களுக்கு இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், கம்யூனிஸ்டுகள், பட்டியலின மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் இதில் வெறுப்பு இருக்குது. இவர்களுக்கு உரிமையை கொடுத்தவர் அம்பேத்கர். பட்டியலின மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உரிமைகளை வழங்குவதற்காக போராடியவர். உரிமைகள் இருக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்கணும், அவருடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி சட்டத்தை எழுதினவர் தான் அம்பேத்கர். அப்படியேப்பட்ட அம்பேத்கர் மீது எப்படி வெறுப்பு இல்லாமல் இருக்கும்? நீங்கள் சொல்கிறீங்களே உள்துறை அமைச்சருக்கு வெறுப்பு இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. அவர்கள் உள்துறை அமைச்சராக இருப்பதே ஆர்எஸ்எஸ் உடைய செயல் திட்டங்களை ஒவ்வொன்றாக நடைமுறைப்படுத்துவது தான். இங்கே பெரும்பான்மை மக்களுடைய தலைவராக, பெரும்பான்மை மக்கள், பட்டியலின மக்கள் மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களும் இன்றைக்கி அரசியலை புரிஞ்சுக்கிறாங்க. அம்பேத்கரை ஒரு சாதி வட்டத்துக்குள் பட்டியலின மக்களுக்கான தலைவர் மட்டும் அல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குமேன தலைவர் அம்பேத்கர் தான் என்பதை பிற்படுத்தப்பட்ட மக்கள் இன்றைக்கி படித்து நம்முடைய இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டதற்காக தன்னுடைய பதவி ராஜினாமா செய்தவர் என்பதை இன்றைக்கி பிற்படுத்தப்பட்ட மக்களும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அம்பேத்கர் பற்றி படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற இந்த சூழலில் வந்து பார்த்திங்கன்னா, இப்படி ஒவ்வொரு சமூக மக்களுக்கும் பார்ப்பனர்கள் தவிர யாருக்குமே எந்த விதமான உரிமை இல்லாத போது அந்த உரிமையெல்லாம் பெற்றுக் கொடுத்த தலைவர் அம்பேத்கரை பெரும்பான்மை மக்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அம்பேத்கரை உடனடியாக நிராகரிக்க முடியாமல், அம்பேத்கரை உடனடியாக எதிரியாக காட்டாமல், அம்பேத்கரை உடனடியாக அம்பலப்படுத்த தயங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உள்மனதில் இருக்கக்கூடியது தான் இன்னைக்கு அம்பேத்கர் பேரை சொல்வது வந்து பேசன் ஆயிடுச்சு. இல்லை, திட்டமிட்டு திருச்சி பரப்புறாங்க, ஏஐ மூலமா பரப்புறாங்கன்னு ஒரு கருத்து வருது. அதுதான் அச்சப்படுறாரு மோடி, அமித்ஷா அச்சப்படுகிறாரு. ஏன்னா அவர்களுக்கு அதான் சொல்கிற, பெரும்பான்மை மக்கள் அம்பேத்கர் ஏற்றுக்கொண்ட மக்களாக இன்றைக்கி இருக்கிறதுனால அது ஒன்றுன்னு சொல்லி போய் பேசுகிறாரு. அது வந்து நான் அப்படி பேசலை அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் தலைவர் கோல்வார்க்கர், ஆமாம் கோல்வார்க்கர் தான் எங்கள் தலைவர், அம்பேத்கர் எங்கள் எதிரி தான், சொல் பார்ப்போம். துணிச்சலாக சொல் கோலையாக இருக்கீங்களே, ஏன் கோலையாக இருக்கீங்க? உங்களுடைய தலைவர் கோல்வார்க்கர் தானே, கோல்வார்க்கருக்கு எதிரானவர் தான் அம்பேத்கர். ஆமாம், எங்கள் தலைவர் கோல்வார்க்கர் தான், அம்பேத்கர் நாங்கள் எதிரியாக தான் பார்ப்போம், அம்பேத்கர் எங்களுக்கு எதிரி தான். அரசியலமைப்பு சட்டத்தில் அம்பேத்கர் மனு தர்மத்துக்கு ஆதரவாக எழுதலை, கோல்வார்க்கர் சொன்னபடி செய்யலை. எனவே நாங்கள் அம்பேத்கரை எதிராக பார்க்குறோம், அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்வோம்னு சொல்ல துணிச்சல் இருக்கா? மோடிக்கு துணிச்சல் இருக்கா? அமித்ஷாவுக்கு துணிச்சல் இருக்கா? ஆர்எஸ்எஸ்க்கு துணிச்சல் இருக்கா? ஏன் தயங்குறீங்க? உங்களுடைய கொள்கையை பேசுங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், உங்கள் கொள்கையை பேசுங்கன்னு சொல்கிறோம். உங்கள் கொள்கைப்படி, ஆர்எஸ்எஸ் கொள்கைப்படி அம்பேத்கர் உங்களுக்கு நேர் எதிரானவர்.
இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கு அம்பேத்கர் எதிரானவர். நான் ராமனை வணங்க மாட்டேன், கிருஷ்ணரை வணங்க மாட்டேன், இந்துவாக வாழ மாட்டேன், நான் துரதிருஷ்டமாக நான் இந்துவாக பிறந்து விட்டேன், நான் இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லி இந்து மதத்தை விட்டு பல லட்சக்கணக்கான மக்களோட புத்த மதத்துக்கு தழுவியவர் தான் அம்பேத்கர். உங்க மதத்தை எதிர்த்தவர் அம்பேத்கர். ஆமாம், இந்துத்துவத்தை எதிர்த்தவர் அம்பேத்கர். எனவே நாங்கள் அம்பேத்கர் எதிர்க்கிறோம் சொல்ல துணிச்சல் இருக்கா? திராணி இருக்கா? மோடிக்கு துணிச்சல் இருக்கா? நான் கேட்கிறேன், துணிச்சல் இருக்கா? நடிக்கிறார் மோடி. மோடியும் அமித்ஷாவும் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கரை புகழ்வது போல், அம்பேத்கரை வணங்குவது போல், அம்பேத்கரை உயர்த்தி பிடிப்பது போல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களை. நாங்க என்ன சொல்றோம்? வெளிப்படையாக உங்க கொள்கையை பேசு. RSS கொள்கை தான் எங்க கொள்கை, பகவத்கீதை தான் எங்களுக்கு உயர்ந்ததுன்னு சொல்லு. பகவத்கீதை எரிக்க முயர்ந்தவர் அம்பேத்கர். எரிச்சார், பகவத்கீதை எரிச்சார். பகவத்கீதைக்கு எதிராக நிறைய கருத்துக்கள் பேசியிருக்காரு. இந்துத்துவத்துக்கு எதிராக, இந்து ராஷ்டிரத்துக்கு எதிராக நிறைய கருத்துக்கள் பேசியிருக்காரு. நான் ராமனையும் கிருஷ்ணனையும் வணங்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு நேர் எதிரானவர் தான் அம்பேத்கர். துணிச்சல் இருக்கிறதா? அம்பேத்கரை எதிர்ப்பதற்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா? எங்களை கூட காங்கிரஸ் கட்சிக்காரங்க கடந்த காலங்களில் ரொம்ப இழிவுபடுத்துறாங்கன்னு சொல்றாங்க. அதாவது அம்பேத்கர் நம்ம என்ன சொல்றோம்னா, நேரு காலங்கள் நடந்தது, சில கசப்பான உண்மைகள் இருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு ராகுல் காந்தி ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கிறார், அம்பேத்கரின் பக்கம் நிற்கிறார். இந்த நாடு ஏற்கனவே அம்பேத்கர் என்ன சொன்னார்னா, இந்த இந்துத்துவ சக்திகள், இந்த பார்ப்பன சக்திகள் கையில் இந்த நாடு போனால் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது, இந்த நாடு பல துண்டுகளாக பிரியும் சொன்னார். இதெல்லாம் அம்பேத்கர் முன்கூட்டியே பதிவு செய்திருக்கார். இதையெல்லாம் புரிந்து கொண்டு இன்னைக்கு ராகுல் காந்தி ஜனநாயகத்தின் பக்கம் இருக்கிறார். இந்தியா கூட்டணி பார்த்தீங்கன்னா அவர்கள் பதவியேற்கும் போதே அரசியலமைப்பு சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு தான் பதவியேற்றார்கள். அது ராகுல் காந்தியாக இருக்கட்டும், இன்னைக்கு பிரியங்கா காந்தி இப்போ சமீபத்தில் வயநாட்டில் வெற்றி பெற்று போன பிறகு கூட அந்த அம்பேத்கர் உருவாக்கிய அந்த அரசியலமைப்பு சட்டம் இவர்கள் நீர்த்து போக செய்ய துடித்து கொண்டிருக்கிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்தை காணாமல் போக செய்வதற்கு இவர்கள் பல்வேறு வகையில் முயற்சிக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாகத்தான் அவங்க அரசியலமைப்பு சட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு பதவியேற்றாங்க. அந்த வெறுப்பு தான் அமித்ஷாவுடைய பேச்சு. எப்போ பார்த்தாலும் அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கிறாங்களே, அரசியலமைப்பு சட்டத்தை கையில் வச்சுக்கிறாங்களே, இதை காலி செய்வதற்கு தானே நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற வெறுப்பினுடைய வெளிப்பாடு தான் அமித்ஷாவுடைய பேச்சு. நாங்கள் தான் சொல்கிறோம்ல, துணிச்சலாக அவங்களுடைய கொள்கையை அறிவிங்கன்றோம். மனு தர்மத்துக்கு எதிராக இருக்கிறது அரசியலமைப்பு சட்டம்னு கோல்வால்கருக்கு சொல்வதற்கு துணிச்சல் இருந்துச்சுல, மோடிக்கும் அமித்ஷாவுக்கு ஏன் துணிச்சல் இல்லை? ஏன் கோழைகளாக இருக்கீங்க? RSS உடைய வேட்டை நாய்களாக இருக்கீங்க. மோடியும் அமித்ஷாவும் RSS வேட்டை நாய்கள். நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம். RSS கொள்கையை தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் பேசுங்கன்றோம். ராகுல் காந்தி இன்றைக்கு அவர்களுடைய தந்தைக்கு ஒரு கருத்து இருக்கலாம், இந்திரா காந்தி அவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், நேருக்கு ஒரு கருத்து இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ராகுல் காந்தி எதை நோக்கி பயணிக்கிறார் என்பது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி பட்டியலின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள், அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்பதை அவர் உணர்ந்து இன்றைக்கி அந்த மக்கள் பக்கம் நின்று தான் அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கிறார், அரசியலமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறார். அரசியலமைப்பு சட்டம் தான் இந்த மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும், பட்டியலின மக்களுக்கும், பழங்குடிகளுக்கும் பாதுகாப்பு என்பதை உணர்ந்து தான் இன்றைக்கி அரசியலமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்து இன்றைக்கி எங்கே போனாலும் அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக சுட செருப்படி கொடுத்தார். அமித்ஷா சுட செருப்படி கொடுத்தார். கடவுளை பற்றி பேச வேண்டிய எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? நிறைய பாவம் செஞ்ச நீ தான் கடவுளை பற்றி யோசிக்கணும். மக்களுக்காக பேசக்கூடிய நாங்கள், பாராளுமன்றத்துக்குள்ளே போய் இந்த மக்களுக்கான குரல் கொடுக்கக்கூடிய நாங்கள் அம்பேத்கர் பேரை தான் சொல்ல முடியும், சொல்ல வேண்டும் என்று சுட செருப்படி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் எல்லாம் போராட்டம் நடத்த சொல்லியிருக்காரு. இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் அறிவிச்சிருக்கிறாரு. இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் சரி, அகில இந்திய அளவில் ராகுல் காந்தி அவர்களும், இங்கே தமிழ்நாட்டில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் மிகச் சரியாக அம்பேத்கரை, அரசியலமைப்பு சட்டத்தை பட்டியலின மக்களுக்காக, பழங்குடி மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக சரியான அரசியலை ஜனநாயகத்தின் பக்கம் நின்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் மீதும் ராகுல் காந்தி அவர்கள் மீதும் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கும் கஸ்தூரி போன்ற பாப்பாத்திகளுக்கும் வெறுப்பு ஏற்படுகிறது. நீங்கள் யாருனாலும் ஏற்றுக்கொள்வாங்க. சீமானை ஏற்றுக்கொள்வார்கள், தாவேக விஜய் ஏற்றுக்கொள்வார்கள், இன்னும் புதுசாக கட்சி வந்தால் ஏற்றுக்கொள்வாங்க. திமுகவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அது பார்ப்பனியத்துக்கு எதிராக இருக்கிறது. திராவிட மாடல் அரசு எப்பயுமே பார்ப்பனியத்துக்கு எதிராக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய பட்டியலின பழங்குடி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகளை பேசக்கூடிய கட்சியாக இன்றைக்கி திராவிட முன்னேற்ற இருக்கிறதுனால தான் பல்வேறு சீமான் போன்றவர்களை ஏற்றுக்கொண்டால் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கிறார்கள். இதுதான் யதார்த்தம்.
அமித்ஷா அவர்களுடைய சர்ச்சை பேச்சு குறித்து பல்வேறு கருத்துக்களை பதிவு நன்றி சார். நன்றி.